உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்ஸ்டாகிராம்ல வந்து வாட்ஸ்அப் சர்வீஸ் திறப்பான். அப்போற வீடியோ எல்லாத்தையும் பாருங்களேன். ஏதோ புரட்சியால சேக்கு வர மாதிரி பெண்களுக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அதற்கான நீ கால்கள் தானாக பயணிக்கும் என்று அவன் பேசுவான். ஆனா அந்த நாய் என்ன ஃப்ராட் தரம் பண்ணி வச்சிருக்குன்னா, இது மாதிரி தான் விஜயை சந்திக்க வாய்ப்பு வாங்கி தரிக்கணும்னு சொல்லி 18 பெண்களை வந்து சீரழிச்சிருக்கான். அந்த ஆடியோ கூட நீங்க கூட பாத்திருப்பீங்க. ஆனா அது மட்டும் தான் அந்த நாய் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல வந்து அந்த நாய் வந்து கள்ளநோட்டை அடிச்சு மாட்டிருக்கான். அது வந்து சொல்வதெல்லாம் உண்மையில நிகழ்ச்சியில வந்து நீங்க அவனை பாருங்களேன். பார்ட்னர் என்ன தப்பு பண்ணா எங்களுக்கு A4 ஷீட் பேப்பர் வேணும் கொடுத்தது. பாத்தீங்களா பார்ட்னர்ஷிப் அவர்தான் A4 பேப்பர் வேணும் கொடுத்தது. சும்மா நீ அவன் மேல பழிய போடுறது, அவன் உன் மேல பழிய போடுறது, இதெல்லாம் சும்மா. இந்த கள்ள நோட்டு அடிக்கிறத ஐடியா முதல்ல யாருக்கு வந்தது? அவங்கதான் மேடம். அவருக்கு வரதுக்கு சான்ஸ் இல்ல. கள்ள நோட்டுல அடிச்சிருக்காங்க. ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? எப்படி அந்த பசங்க சும்மா வீராப்ப பேசாதே மேடம். இப்ப இல்லைங்க மேடம், இந்த தப்பு நடந்து மட்டும் நாங்க எப்படி அவன் கெடுத்தனால இவரை கெட்டானே இதை வீட்டுக்கு வந்து 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 கள்ள நோட்டை அடிச்சு ஒரு பெண்ணை வந்து மாட்டி கொடுத்துருக்கான் அந்த நாய். மூஞ்ச பாருங்களேன், மூஞ்ச பார்த்தாலும் தெரியுமா கஞ்சா குடிக்கு நாய் மாதிரி அவன் இருப்பானே. ஆனா இந்த நாய் என்ன பண்ணிருக்கான், நாம் தமிழர் கட்சியில் உள்ள பெண்களை வந்து இழிவாகவும் அசிங்கமாகவும் பேசியிருக்கான். திருநீதி வாங்கிட்டு இருக்காங்க பெண்கள் அப்படி இப்படின்னு. நீ என்னைக்கு கட்சிக்கார பெண்ணை வந்து நீ வந்து இழுத்தியோ அன்னைக்கு நீ நடுத்திற்கு வந்துடாடா நீ. அப்புறம் வந்து அந்த பெண்களுக்கு கூட வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். அந்த ஆடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் ரிப்ளை வீடியோ போட்டிருக்கான். பெண்கள் யாராச்சும் என்னால பாதிக்கப்பட்டுருந்துச்சுன்னா நீங்க வந்து தைரியமா வந்து நீங்க வந்து காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு பெரிய சவால் மாதிரி விட்டான். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆடியோல பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே வந்து என் மேல தப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா தைரியமா வந்து என் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் தைரியமா இருக்கேன். யாராச்சும் என்னால பாதிக்கப்பட்ட பெண்களா இருந்தா வாங்க, ஏன் என் மேல ஒரு அவதூறு படுத்து பெரிய சவால் மேலான விட்ட அந்த நாய் இன்னைக்கு ஒரு வீடியோ அனுப்பிட்டு அழுகுறான். எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இதுக்கு வந்து காரணம் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன்னு சொல்லி அவங்க மேல குற்றச்சாட்டு சுமத்துறான். இவங்க விடாம நிறைய பேர் வந்து அந்த ஆடியோவை பத்தி பேசிக்கிட்டு என்ன மன உளைச்சலுக்காக தான் ஆளை ஆக்கி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. நான் விஜய் எனக்கு சப்போர்ட் பண்றேன்ற ஒரே காரணம் தான் என்னை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறாங்க. எனக்கு வேற வழி தெரியல. உண்மையிலேயே நீ வந்து ஒழுங்கு மயிலா இருந்துச்சுன்னா உன் மேல அவதூறு பரப்புறான். நீ காவல்துறை போய் வழக்கு தொடர. அதை விட்டு நீ ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து அழுதுட்டு இருக்கா அந்த நாய? ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. ஒரு ஆட்சியை அள வச்சிட்டாடா, கண்ணீரெல்லாம் வருது.